நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். எத்தனையோ அற்புதமான ஸ்தலங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அந்த விதத்தில் இன்று நாம் காண இருப்பது வடக்கை சேர்ந்த ஒரு திருத்தலத்தை. வடக்கில் எத்தனையோ அற்புதமான திருத்தலங்கள் இருக்கின்றன. ஜோதிர்லிங்கம் என்று சொல்லக்கூடிய லிங்கங்கள் அமைந்த எத்தனையோ ஸ்தலங்கள் வடக்கில்தான் இருக்கிறது. அந்த விதத்தில் சைவ ஸ்தலங்கள் என்று நாம் சொல்வோம் அல்லவா, சிவபெருமான் இருக்கும் அந்த ஸ்தலங்களில் மிகவும் உயர்ந்ததாக கூறப்படும் பனாரஸ் பற்றி தான் இன்றைய தினம் நாம் காண இருக்கிறோம். காசி விஸ்வநாதர் கோவிலை பற்றியும் அங்கு இருக்கும் கங்கையின் புனிதத்தையும் அங்கு இருக்கும் கங்கையின் மகிமையை பற்றியும் தான் இன்றைய தினம் நாம் காண இருக்கிறோம். सच्चित् सुखं परमहंसगतिं तुरीयं यत् स्वप्नजागर सुषुप्तिमवैति नित्यं तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः. காசி, இந்த பெயருக்கு எத்தனையோ வரலாறுகள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். காசி நகரம் எவ்வாறு வந்தது, சிவபெருமான் இங்கு எப்படி வந்தார், இந்த இடத்திற்கு கங்கை எப்படி வந்தாள், இது எல்லாம் ஒரு அற்புதமான வரலாறுகளாக கூறப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ வரலாறுகள் கொண்ட இந்த காசி க்ஷேத்திரத்தின் சில வரலாறுகளை பற்றி நாம் காண இருக்கிறோம். காசியில் இரக்க முக்தி என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட காசியை பனாரஸ், வாரணாசி, கயா என்றெல்லாம் அழைப்பது உண்டு. வாரணாசி என்ற பெயர் இந்த இடத்திற்கு எவ்வாறு வந்தது? வர்ணா மற்றும் நாசிக் என்ற இரண்டு நதிகளுக்கு மத்தியில் இந்த இடம் இருப்பதனால் இதற்கு வாரணாசி என்ற பெயர் வந்தது. காசி எவ்வாறு சிவபெருமான் இங்கு வந்தார், அந்த வரலாறை தான் நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமான பிறகு இருவரும் ஒரு தீர்த்த ஸ்தலத்திற்கு செல்வதாக முடிவெடுத்தார்கள். அவ்வாறு அவர்கள் எந்த இடத்திற்கு செல்லலாம் என்று யோசித்த பொழுது காசிக்கு போகலாம் என்று எண்ணினார்கள். அப்படி அவர்கள் எண்ணிய போது அந்த இடத்தை ஆட்சி புரிந்த மன்னன் யார் என்று பார்த்தால் சாம்ராட் தேவதாஸ் என்பவன். அந்த சாம்ராட் தேவதாசின் ஆட்சியில் இருந்த காசிக்கு தான் சிவபெருமான் செல்ல வேண்டும் என்று நினைத்தார். சிவபெருமான் அவருடைய சேவகனான நிக்குருவை அழைத்து அந்த இடத்தின் ஆட்சியை ஏற்றுக்கொள்ள சொன்னார். அதே போல அந்த சேவகனும் காசிக்கு வந்து ஆட்சியை ஏற்றுக்கொண்டான். சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கு வந்து தங்க ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வாறு இருந்த நிலையில் அந்த சாம்ராட் தேவதாசிற்கு மிகவும் மன வருத்தம் இருந்தது. ஆட்சி பறிபோனதே என்ற கவலை அவனுக்கு இருந்தது. அதனால் அவன் பிரம்மதேவரை நோக்கி தபஸ் புரிந்தான். அப்படி தபஸ் புரிந்த பொழுது பிரம்மதேவன் சாம்ராட் தேவதாஸ்க்கு தரிசனம் கொடுத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த தேவதாஸ் மன்னன் பிரம்மதேவரிடம் அற்புதமான ஒரு வரத்தை கேட்கின்றான். இறைவனும் அவர்களுடைய சக்தியும் மலைகளில் தான் இருக்க வேண்டும், பூமியில் மனிதர்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறார். பிரம்மதேவரும் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டார். இவ்வாறு பிரம்மதேவன் வரம் கொடுக்கவே பார்வதி தேவியும் சிவபெருமானும் அங்கிருந்து மீண்டும் இமயத்திற்கு செல்ல வேண்டியதாயிற்று. இமயத்திற்கு வந்த பிறகும் சிவபெருமானுக்கு மனதில் நிம்மதி இல்லை. சிவபெருமானுக்கு மிகவும் கவலையாக இருந்தது, காசியை விட்டு வரும்படி ஆகிவிட்டதே என்று. அப்படி இருந்த நிலையில் சிவபெருமான் அந்த மன்னனை அந்த இடத்திலிருந்து விலக்குவதற்காக 64 தேவர்களை அனுப்பி வைத்தார். அந்த 64 தேவர்களையும் சிலைகளாக மாற்றி தேவதாஸ் மன்னன் அந்த இடத்தில் தங்க வைத்து கொண்டான். அதன் பிறகு 5 முகம் கொண்ட சூரிய பகவானை அனுப்பினார். சூரிய பகவானும் அந்த இடத்திற்கு வந்து அங்கு இருக்கும் 64 தேவ சிலைகளை பார்த்துவிட்டு மிகவும் மகிழ்ந்து அந்த இடத்திலேயே தங்கிவிட்டார். அடுத்ததாக சிவபெருமான் பிரம்மதேவரை அனுப்பி வைத்தார். ஆனால் தேவதாஸ் மன்னனோ பிரம்மதேவரை வைத்துக்கொண்டே 10 யாகங்களை நடத்துகிறான். இதனால் பிரம்மதேவரும் அங்கு இருக்கும் வண்ணம் ஆகிவிட்டது. அதன் பிறகு சிவபெருமானின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு
காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு வருகிறார். மகாவிஷ்ணு பிரம்மனார் ரூபத்தில் வந்து தேவதாஸ் மன்னனிடம் சில உபதேசங்களை செய்கிறார். சிவபெருமான் எப்பேற்பட்டவர், அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றது என்பதை மிகவும் அற்புதமாக தேவதாஸ் மன்னனுக்கு அவர் சொல்கிறார். இதையெல்லாம் கேட்டு தான் செய்த தவறுக்கு மிகவும் வருந்திய தேவதாஸ் மன்னன் சிவபெருமானை சென்று தரிசித்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் காசிக்கு வரும்படி கூறுகிறார். சிவபெருமான் மிகவும் கோபத்தில் இருந்தால் கூட கருணை புரி நேயன் அல்லவா, பக்தர்கள் எப்பவுமே அவரிடத்தில் மன்னிப்பு என்று கேட்டு சரணாகதி அடைந்து விட்டால் உடனே வரம் தந்து விடுவார் சிவபெருமான். அதே போல இந்த தேவதாஸ் மன்னனும் தன் தவறை உணர்ந்து இறைவனிடத்தில் உண்மையான பக்தியோடு அவரை மீண்டும் அழைத்ததால் சிவபெருமான் மீண்டும் காசிக்கு வந்து அங்கேயே தங்கிவிட்டார். இவ்வாறு சிவபெருமான் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்ததால் அந்த இடத்திற்கு அபிமுக்தி என்ற பெயர் வந்தது. ஆம், நாம் அனைவருக்கும் இறக்கும் நேரத்தில் முக்தியை தரக்கூடிய திருத்தலமாக அந்த இடம் விளங்குவதும் இந்த ஒரு காரணத்தினால்தான். பெயருக்கேற்றபடி முக்தியை தருகின்றது இந்த காசி என்னும் க்ஷேத்திரம். யாத்திரைகள் செல்வது உண்டு. அப்படி யாத்திரைகள் செல்லும் பொழுது அந்த யாத்திரை தொடங்கும் இடமும் இந்த காசியில்தான். ஒரு சமயம் பிரம்மதேவன் தான் மிகவும் உயர்ந்தவர் என்று கர்வத்தோடு சிவபெருமானிடம் பேசுகிறார். ஏனென்றால் முதலில் பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் உண்டு, அதே போல சிவபெருமானுக்கும் 5 தலைகள் உண்டு. இவ்வாறு நம் இருவருக்குமே 5 தலைகள் இருக்கின்றது. எனினும் உலகத்தை படைக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பில் நான் இருக்கிறேன், எனவே உன்னை காட்டிலும் நானே உயர்ந்தவன் என்ற ஒரு அகங்காரத்தோடு பிரம்மதேவன் சிவபெருமானிடம் பேச சிவபெருமான் பிரம்மதேவருடைய 5வது தலையை கிள்ளி விடுகிறார். அப்படி கிள்ளிய அந்த தலை சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டது. இதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமான் 12 வருடங்கள் யாத்திரை செல்கிறார். அதாவது தீர்த்த யாத்திரை என்று சொல்லக்கூடிய தீர்த்தாடனத்திற்கு சிவபெருமான் செல்கிறார். அப்படி அவர் சென்று கடைசியில் வந்து அடைந்தது இந்த காசி என்னும் இடத்தில்தான். இந்த காசிக்கு வந்த பிறகுதான் அந்த தோஷம் முழுமையாக நீங்கியது. அந்த தோஷத்தை முழுமையாக நீக்கியது இந்த காசி என்னும் க்ஷேத்திரம். இப்பேற்பட்ட மகத்துவம் கொண்ட இந்த பனாரஸ் என்னும் இடத்திற்கு மேலும் எத்தனையோ வரலாறுகளும் பெருமைகளும் உள்ளது. அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை அடுத்து நாம் காண இருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்மராமிருதி சம்ஸ்புரதாத்மதத்வம் சச்சித் சுகம் பரமஹம்சகதிம் துரியம் யத் ஸ்வப்னஜாகர சுஷுப்திமவைதி நித்யம் தத் பிரம்ம நிஷ்கலமஹம் ந ச பூதசங்கஹ. மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் வந்தது நாம் அனைவரும் அறிந்ததே. அவர்களுக்கு இடையே இருந்த அந்த போட்டி மிகவும் பெரிதாக சிவபெருமான் தான் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நிலைமை வந்தது. அப்பொழுது சிவபெருமான் ஒரு ஜோதி ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவருக்கு மத்தியில் வந்து நின்றார். அந்த மாதிரி நேரத்தில் பிரம்மதேவர் ஒரு யோஜனை கூறுகிறார். பிரம்மதேவர் அந்த ஜோதியின் முடியை தேடி செல்வதாகவும் மகாவிஷ்ணு அந்த ஜோதியின் அடியை தேடி செல்வதாகவும் முடிவெடுத்தனர். யார் முதலில் அடியையோ அல்லது முடியையோ கண்டுபிடித்து வருகின்றாரோ அவர்களே இருவருக்குள் உயர்ந்தவர் என்ற பந்தயத்தை வைத்தார்கள். மகாவிஷ்ணுவோ 1000 காதம் வருடங்கள் அடியில் சென்று தேடுகிறார். வராக ரூபத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கொம்பினால் அப்படி குடைந்து கொண்டே அடியில் செல்கிறார். பிரம்மதேவர் தன்னுடைய அன்ன வாகனத்தை வைத்துக்கொண்டு மேலே செல்கிறார். இப்படி இருவரும் செல்ல 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 அவர்கள் செல்வதுதான் அதிகமாயிற்றே வழிய அந்த ஜோதியின் அடியோ முடியோ அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி கண்டுபிடிக்க முடியாமல் இருவரும் திரும்பி வந்த பொழுது சிவபெருமான் அந்த ஜோதிக்குள் அற்புதமான ஒரு லிங்க ஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். இதுவே ஜோதிர்லிங்கம். இந்த ஜோதிர்லிங்கம் தான் காசி விஸ்வநாதர் கோவிலில் இன்றும் இருக்கிறது என்று ஒரு வரலாறு கூறுகின்றது.
இப்பேற்பட்ட காசி விஸ்வநாதரை நாம் சென்று பிரார்த்தித்தால் ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது. வாழ்நாளில் ஒரு முறையாவது காசிக்கு சென்று அங்கு இருக்கும் விஸ்வநாதரை நாம் தரிசிக்க வேண்டும். அவ்வாறு தரிசித்தால் தரிசித்த அளவில் நமக்கு முக்தி கிடைப்பது என்பது உறுதியாகின்றது. ஏனென்றால் நாம் எத்தனையோ பாவங்கள் செய்கின்றோம். அத்தனை பாவங்களையும் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தால் கூட அதிலிருந்து நமக்கு மோட்சத்தை தர வல்லவளாக இருக்கக்கூடிய கங்காதேவி அங்கேயே இருக்கிறாள். அங்கு இருக்கும் அந்த கங்கைக்கு ஆராதனைகளும் ஹாரதியும் மிகவும் அற்புதமாக காண்பிக்கப்படுகின்றது. கங்கையில் சென்று ஸ்நானம் செய்தால் அவர்களுக்கு பாப விமோசனம் ஆகுவது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக முக்தி கிடைப்பதற்கும் அதுவே ஒரு வழியாக இருக்கின்றது. இந்த கங்கையில் சென்று நாம் நீராடினால் நமக்கு ஞானம் கிடைக்கின்றது. அதாவது இறை அருளை விட சிறந்தது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதை தேடி சென்றால் வழியே நமக்கு உண்மையான ஞானம் கிடைக்காது என்பதை நாம் உணர முடிகின்றது. அஞ்ஞானம் என்பது நிவர்த்தியாகி சுக்ஞானம் என்பது இந்த கங்கையில் நீராடுவதின் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. நதிகளில் புண்ணிய நதி என்று சொன்னாலே கங்கை என்றுதான் சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட கங்கை இந்த காசியை சூழ்ந்து கொண்டு இருக்கிறாள். இந்த கங்கை அதிலும் சூரிய கதிர்கள் படும் பொழுது அப்பேற்பட்ட பேரழகுடன் காணப்படுகின்றாள். கங்கா நதி தாய் என்றே கூறலாம். தாய்க்கு என்ன ஒரு மரியாதையும் என்ன ஒரு மகத்துவமும் உண்டோ அத்தனையும் இங்கிருக்கும் கங்கை நதிக்கு உள்ளது என்று கூட நாம் சொல்லலாம். இந்த இடத்தில் மற்றொரு கதையும் இருக்கின்றது. சிவபெருமான் ஒரு சமயம் தன்னுடைய குண்டலத்தை துளைத்து விடுகிறார். அந்த குண்டலம் இங்கு வந்து விழுந்ததால் இந்த இடத்திற்கு மணிகர்ணிகா என்ற பெயரும் வந்தது. இந்த இடத்தில் ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணற்றில் இருக்கும் நீரை பருகினால் சக்தி, முக்தி, ஞானம் என்று அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றது. புத்தியும் முக்தியும் ஒருபட நமக்கு கிடைக்கின்றது. இங்கு இருக்கும் இந்த கிணற்றில் இருக்கும் நீரை எடுத்து நாம் பருகினால் யாத்திரை தொடங்கும் பொழுது இந்த நீரை பருக வேண்டும். பருகிவிட்டு யாத்திரையை தொடங்க வேண்டும். அதன் பிறகு யாத்திரையை நாம் முடித்த பிறகு மீண்டும் இந்த கிணற்றுக்கு வந்து இங்கு இருக்கும் நீரை பருகி அந்த சங்கல்பங்களை நாம் முடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த கிணற்றில் இருக்கும் இந்த நீர் ஞானத்தின் வடிவமாக கூறப்படுகின்றது. எதனால் என்று பார்த்தால் இந்த கிணற்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தினால் இங்கு நீர்பெருக்கை வரச் செய்கிறார். அப்படி வந்ததுதான் இந்த கிணற்றில் இருக்கும் நீர். எனவே இந்த நீரை நாம் பருகினால் நமக்கு ஞானம் விருத்தியாகிறது என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது நாம் காணும் இந்த இடம் தசாஸ்மித் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சுய பிரம்மர் இந்த இடத்தில் வந்து 10 யாகங்கள், தச யாகங்களை வந்து செய்கிறார். அப்படி அவர் 10 யஜ்ஞங்களை நடத்தியதால் இந்த இடத்திற்கு தசாஸ்மித் என்ற பெயரும் உண்டு. இந்த தசாஸ்மித்தில் வந்து நாம் நீராடினால் 10 யாகங்கள் செய்வதற்கு சமமாக கருதப்படுகின்றது. அதாவது 10 யாகங்களை செய்தால் என்ன புண்ணியம் நமக்கு கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த தசாஸ்மித்தில் ஒரு தரம் நீராடினாலே நமக்கு கிடைக்கின்றது என்பது சிறப்பான ஒரு விஷயம். இந்த இடத்தின் தெற்கு பகுதியில் ஒரு துர்கை கோவில் இருக்கின்றது. துர்கை என்பவள் மிகவும் சக்தி வாய்ந்தவள். மகிஷாசுரனை வதம் செய்த பின் துர்கா தேவி இங்கு வந்து இருக்கின்றாள். அந்த துர்கை இந்த இடத்தில் வெள்ளி ரூபமாக இருக்கின்றாள். அதாவது வெள்ளியில் அமைக்கப்பட்ட ஒரு உருவமாக இருக்கின்றாள். என்ன ஒரு ஆச்சரியம் என்று பார்த்தால் இந்த வெள்ளி உருவமாக இருக்கின்ற துர்கை சுயம்பு என்று கூறப்படுகின்றது. இங்கு இருக்கும் இந்த துர்கை கோவில் காசியை பாதுகாக்கிறது என்று சொல்லலாம். துர்கை என்பவள் சக்தி அல்லவா? சக்தி என்பது இருந்தால்தான் பாதுகாக்க முடியும். அப்படி இந்த காசியை காத்து கொண்டும் இந்த காசியை மிகவும் அற்புதமாக பாதுகாத்து கொண்டும் இருக்கின்றவள் தான் இங்கு இருக்கும் துர்கை. இந்த காசியில் ஸ்நானம், தானம், ஜபம், தபம் என்று இவை 4மே மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. இந்த காசி என்னும் க்ஷேத்திரத்தில் இறந்த நம் முன்னோர்கள் அவர்களுக்கு திதி கொடுப்பது மிகவும் நன்மையான ஒரு விஷயம். அந்த முன்னோர்களுக்கு அவ்வாறு செய்வதனால் அவர்களுடைய தலைமுறைகள் அனைவருக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கின்றது என்று சொல்லலாம். இங்கு இந்த திதி கொடுக்கும் படலம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இப்பொழுதும் நாம் இதை காண முடிகின்றது. இந்த க்ஷேத்திரமான காசியில் இருக்கும் கங்கையில் ஸ்நானம் செய்து காசி விஸ்வநாதரை நாம் தரிசித்தால் என்னென்ன பலன்கள் உண்டோ அத்தனையும் நமக்கு மிகவும் நல்லபடியாகவே கிடைக்கின்றது. ஜோதிர்லிங்கங்கள் மொத்தம் 12 என்று கூறப்படுகின்றது. அதில் ஒன்றுதான் இங்கு இருக்கும் காசி விஸ்வநாதரும். சௌராஷ்டிரத்தில் சோம்நாத், ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனர்,
உஜ்ஜயினியில் மகாகாலீஸ்வர், ஓம்காரில் அமலேஸ்வர், இமயமலையில் துர்கா, டாக்கியில் பீம் சங்கர், காசியில் விஸ்வநாதர், கௌதம் தட்டில் ஹம்பக்கர், சிந்தா பூமியில் வைத்தியநாதர், தைரோவர்ணிக்கில் நாகர், சேது கண்டில் ராமேஸ்வர், சிவாலயத்தில் கோமேஸ்வர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோதிர்லிங்கங்கள் மொத்தம் 12 என்று கூறப்படுகின்றது. அதில் ஒன்றுதான் இங்கு இருக்கும் காசி விஸ்வநாதரும். சௌராஷ்டிரத்தில் சோம்நாத், ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனர், உஜ்ஜயினியில் மகாகாலீஸ்வர், ஓம்காரில் அமலேஸ்வர், இமயமலையில் துர்கா, டாக்கியில் பீம் சங்கர், காசியில் விஸ்வநாதர், கௌதம் தட்டில் ஹம்பக்கர், சிந்தா பூமியில் வைத்தியநாதர், தைரோவர்ணிக்கில் நாகர், சேது கண்டில் ராமேஸ்வர், சிவாலயத்தில் கோமேஸ்வர். இப்படி 12 ஜோதிர்லிங்கத்தின் பெயர்களையும் காலையும் மாலையும் உச்சரித்தால் 7 ஜென்மங்களின் பாவமும் நம்மை விட்டு விலகுகின்றது. கங்கையிலிருந்து செல்லும் பொழுது ஹரிஷ்சங்கர், சங்கர்கர், முனீஷ்கர், நாரத், துளசிகர் இவை அனைத்தையும் நாம் காண முடிகின்றது. மத்ஸ்ய புராண அடிப்படையில் 5 முக்கிய தீர்த்தஸ்தலங்களை பற்றி கூறப்படுகின்றன. தசாஸ்மித், லோலக், கேஷவ், பிந்து மாதா மற்றும் மணிகர்ணிகா. கங்கை பூஜை அந்த ஹாரத்தி மிகவும் கண்ணை கவரக்கூடிய காட்சியாக இருக்கின்றது. मैया जय गंगे माता, जो नर तुमको ध्याता, जो नर तुमको ध्याता, मन वांछित फल पाता। ओम जय गंगे माता। चंद्र सी ज्योति तुम्हारी, जल निर्मल आता, मैया जल निर्मल आता। शरण पड़े जो तेरी, शरण पड़े जो तेरी, सो नर तर जाता। ओम जय गंगे माता। पुत्र सगर के तारे, सब जग को ज्ञाता, मैया सब जग को ज्ञाता। कृपा दृष्टि हो तुम्हारी, कृपा दृष्टि हो तुम्हारी, त्रिभुवन सुखदाता। ओम जय गंगे माता। एक भी बार जो मैया शरण तेरी आता, मैया शरण तेरी आता। यम के त्रास मिटाकर, यम के त्रास मिटाकर, परम गति पाता। ओम जय गंगे माता। आरती मात तुम्हारी, जो नर नित गाता, मैया जो नर नित गाता। सेवक वही सहज में, सेवक वही सहज में, मुक्ति को पाता। ओम जय गंगे माता। அனைவரும் காசிக்கு சென்று அந்த கங்கையில் ஸ்நானம் செய்து பாப விமோச்சனம் பெற வேண்டும் என்றும் காசி விஸ்வநாதரை தரிசித்து அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக முக்தி கிடைத்து கரை சேர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நாளைய தினம் வேறொரு அற்புதமான வடக்கில் இருக்கும் திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.